ஒரு 2 minutes வெயிட் பண்ணுவோம், எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கிட்டோம். இந்த என்ன வெர்ஷன் நீங்க இன்ஸ்டால் பண்ண போறீங்களோ அதை சூஸ் பண்ணிட்டு என்ன ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சூஸ் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணிக்க வேண்டியதான் நீங்க. நான் வந்து இந்த எம்எஸ்ஐ இன்ஸ்டாலர் இருக்குல்ல, இந்த இதை நான் டவுன்லோட் பண்ணிக்கிட்டேன். சைஸ் பெருசா இருக்கு, ஞாபகம் இருக்கா? இதை நான் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிட்டேன். 558 MB இருக்கு பாருங்க, 558 MB. ஓபன் பண்ணோம்னா அது ஒரு பண்ணி வச்சிருக்கு. இதை நான் டவுன்லோட் பண்ணிக்கிட்டேன். இது டவுன்லோட் பண்ணிட்டு இந்த ஸ்டெப்ஸை அப்படியே நான் பண்ணேன் பாருங்க. அதை நீங்க ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். வெல்கம் டு தி செட்டப் விசா ஒர்க் பெஞ்ச். சரி, இது ஒர்க் பெஞ்சோடது. இது நம்ம லாஸ்ட் கிளாஸே பார்த்தது. இது நம்ம ஒர்க் பெஞ்ச் லாஸ்ட் கிளாஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணோம். ஒர்க் பெஞ்சுங்கிறது நம்ம டேட்டாபேஸை கனெக்ட் பண்ற ஒரு டூல். எஸ்கியூஎல் சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ இருக்குல்ல, எஸ்எஸ்எம்எஸ், அதே மாதிரி MySQLக்கு ஒர்க் பெஞ்ச், MySQL ஒர்க் பெஞ்ச் அப்படிங்கிற ஒரு டூல் மூலமா இந்த டூலை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணலாம். இது வந்து நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லாக தான் இன்ஸ்டால் பண்ணோம் லாஸ்ட் கிளாஸ். இப்போ நியூ இன்ஸ்டால் எப்படி பண்றோம்னு பாருங்க. ரைட்டான ஃபைல்ல இப்போ ரைட் கிளிக் பண்ணி டபுள் கிளிக் ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். ப்ளீஸ் வெயிட், விண்டோஸ் கான்ஃபிகர் MySQL இன்ஸ்டாலர். இந்த மாதிரி லோட் ஆகும். MySQL இன்ஸ்டாலர் 1.6 என்ன வெர்ஷனோ அது லோட் ஆகும். ஃபைண்டிங் ஆல் இன்ஸ்டால்டு பேக்கேஜஸ் இந்த மாதிரி சொல்லும். அடுத்த ஸ்டெப்பு இந்த இதுல வந்து நின்றோம். இது என்ன அப்படின்னா MySQL இன்ஸ்டாலர் ஆடிங் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இதுல என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்க விரும்புறீங்க உங்களோட கம்ப்யூட்டர், உங்களோட சர்வர்ல இன்ஸ்டால் பண்றதுக்கு என்னென்ன ப்ராடக்ட்லாம் நீங்க வந்து விரும்புறீங்க அப்படிங்கிறத இங்க நீங்க வந்து சூஸ் பண்ணணும், டிசைட் பண்ணணும். இங்க போயிட்டு எக்ஸ்பாண்ட் பண்ணீங்கன்னா ஒன்னொன்னையும் என்னென்னலாம் வரும் அதை கிளிக் பண்ணி இந்த ஆரோவை கிளிக் பண்ணீங்கன்னா, அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ஆரோ கிரீனா மாறும், இங்கிட்டு ஒடியாந்துரும். ஏன்னா எனக்கு இந்த இதெல்லாம் அவைலபிள் இருக்கு, எனக்கு தேவையானது எல்லாம் வேண்டாம், ஒரு குறிப்பிட்ட ப்ராடக்ட்ஸ் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா எது உங்களுக்கு வேணுமோ அதுல அப்படியே மவுஸ் வச்சுட்டு கிளிக் பண்ணீங்கன்னா இங்க கிரீனா மாறும் இந்த ரைட் ஆரோ. அதை ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ரைட் ஆரோ இங்கிட்டு ஒடியாந்துரும். இந்த இதுல பாத்தீங்கன்னா தெரியும், தெரியுதா? இதை நாங்க இதை கிளிக் பண்ணோம்னா இங்க கிரீன் தெரியுது பாருங்க. இந்த கிரீன் அமுக்கணும்னா இங்கிட்டு ஒடியாந்துரும். அடுத்து நம்ம நெக்ஸ்ட் போகலாம். இப்போ வந்து MySQL சர்வர் 8.0.44 வெர்ஷன் x64 இதுதான் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ண போறோம். ஒர்க் பெஞ்ச் நம்ம ஏற்கனவே இன்ஸ்டால் ஆயிடுச்சு, அதனால அது ஹைலைட்டே செலக்டே பண்ண விடாம டிசேபிள் ஆகி கிடக்கு பாருங்க. இந்த ஷெல் இன்ஸ்டால் பண்ணலாம், ரவுட்டர் இன்ஸ்டால் பண்ணலாம். இதெல்லாம் ஒன்று ஒன்று நம்ம வர கிளாஸ்ல பார்க்கலாம், இது எது எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு சொல்லி. இப்போ நான் அந்த கிரீன் ஆரோவை நான் கிளிக் பண்ணோன்னா இங்கிட்டு ஒடியாந்துருச்சு பாருங்க. இங்கிட்டு வந்தோடனே பாருங்க, இது கிரீனா இல்ல, இது வந்து கிரீன்ல இருக்கு பாருங்க. இது எனக்கு வேண்டாம்னு நினைச்சா இது இப்ப நான் இதை இந்த லெஃப்ட் ஆரோக்குள்ள இதை கிளிக் பண்ணா இங்கிட்டு ஒடியாந்துரும். இந்த மாதிரி நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த அட்வான்ஸ்ட் ஆப்ஷன் போனீங்கன்னா எங்க உங்களோட இன்ஸ்டாலேஷன் போகணும் அப்படிங்கிறத நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். பை டிஃபால்ட்டா எங்க போகும் அப்படி தெரியுதா? விசிபிளா இருக்குதா? ரொம்ப எதுவும் சின்னதா இருக்குதா? அந்த மாதிரி எதுவும் சைலண்டா இருக்கீங்க அப்படின்னா விசிபிளா இருக்குன்னு நானே அசியூம் பண்ணிக்கிறேன். மெசேஜ் பண்ணிருக்கீங்க நாட் ஆடிபிளா, கேட்கலையா? மற்றவங்களுக்கு அதே பிரச்சனை இருக்குதா? நீங்க உங்களோட மொபைல்லையோ வால்யூம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாருங்க. மற்றவங்களுக்கெல்லாம் யாரும் ஆடிபுலா தான் இருக்கு. ஆடிபிளா இருக்குதா? இப்போ உங்களோட மொபைலோ ஆடிபுலா இருக்கு. ஏதோ சவுண்ட் செட்டிங்ஸ் ஏதோ பிரச்சனையா இருக்கான்னு தெரியல, அதை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. இந்த பாத்துல எந்த பாத்துல உங்களோட MySQL போய் உட்காரணும், ஸ்டோர் ஆகணும் இன்ஸ்டாலேஷன் ஃபைல் அப்படிங்கிறத பை டிஃபால்ட்டா சில ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்ல MySQLங்கிற ஃபோல்டர்ல MySQL சர்வர் 8.0 அங்க போய் உட்காரும். இது டிஃபால்ட்.
நீங்க மாத்தணும் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு கட்டமா 3 டாட் இருக்கு பாருங்க, எலிப்ஸ். அதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க எங்க வேணாலும் நேவிகேட் ஆகி எங்க வேணாலும் கொண்ட உங்களோட இன்ஸ்டாலேஷன் பார்த்த மாத்தலாம். அடுத்து டேட்டா டைரக்டரி. உங்களோட டேட்டா பேஸோட டேட்டா எல்லாம் எங்க உட்காரணும் அப்படிங்கறத நீங்க விரும்புறீங்களோ அந்த பார்த்து பை டிஃபால்ட்டா சி ப்ரோக்ராம் டேட்டா மைஎஸ்கியூஎல் சர்வர் 8.0 உள்ள போய் கிடக்கும். இத நீங்க வேற டிரைவுக்கு யூஸ்வலா ப்ரோக்ராம் சி டிரைவ்ல இதெல்லாம் வைக்க மாட்டோம். ஏன்னா ஏதோ ஒரு கரப்ஷன் ஆகுதுன்னு வச்சுங்களேன் ஓஎஸ்ல, நம்ம பின்னால எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு கொண்டு போயிடும். அதனால என்ன பண்ணுவோம்னா வேற வேற டிரைவ்ல கொண்டு இதெல்லாம் போடுவோம். நீங்க கம்பெனில ஜாயின் பண்ண உடனே சர்வர் பாத்தீங்கன்னா வெவ்வேறு டிரைவ் இருக்கும் நிறையா. சி டிரைவ்ல பெரும்பாலும் உங்களுக்கு ரொம்ப ஒரு சின்ன கம்பெனி காசு செலவு பண்றதுக்கு யோசிக்கிறாங்க, டிரைவ் எல்லாம் பெருசா தர மாட்டாங்க ஸ்டோரேஜ் அப்படின்னா வேற வழி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம். இல்ல நான் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா வேணும், நான் நிறைய சேஃப்டி செக்யூரிட்டி பார்க்கணும், எங்களுக்கு காசு எல்லாம் பொருட்படுத்த தேவையில்ல, ஸ்டோரேஜ் எல்லாம் கேட்டா தந்துருவாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. உங்க கம்பெனில அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் பொறுத்து இருக்கு. ஒரு சில கம்பெனில சி டிரைவ்லயே போடுப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிம்பாங்க. இதுக்கு ரெண்டுக்கு வித்தியாசம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னுல ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்ங்கிற ஃபோல்டர், இன்னொன்னு ப்ரோக்ராம் டேட்டா. ரெண்டும் ஒரே பாக்குறப்ப ஒரே மாதிரி தெரியும். அதை மட்டும் பாருங்க, ப்ரோக்ராம் ஃபைல்ஸ், டேட்டா டைரக்டரி, ப்ரோக்ராம் டேட்டா. நீங்க ரெண்டையுமே உங்களுக்கு பிடிச்ச இடத்துல கொண்டு போட்டுக்கலாம். அடுத்தது இப்ப இதை எங்கிட்டு தள்ளிட்டோம். இன்ஸ்டால் பண்ற ப்ராடக்ட்ஸா இதை எங்கிட்டு தள்ளி இருக்கோம்னு இன்ஸ்டால் ஆகல. அடுத்து ஒர்க் பெஞ்ச் நம்ம ஏற்கனவே போன கிளாஸ்ல இன்ஸ்டால் பண்ணோமா, அதனால என்னோட லேப்டாப்ல இது இன்ஸ்டால் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி டிசேபிளா காமிக்குது. இது என்னை செலக்டே பண்ண விட மாட்டேது. அடுத்து மைஎஸ்கியூஎல் போயிட்டு இப்படி கிளிக் பண்ணனா ரைட் ஆரோ கிரீனா இருக்கா, இதை கிளிக் பண்ணீங்கன்னா இங்கிட்டு ஒடியாந்துரும் பாருங்க, இங்கிட்டு ஒடியாந்துச்சு பாருங்க. அடுத்து மைஎஸ்கியூஎல் ரவுட்டர், அதை நான் கிளிக் பண்ணோன்னே இந்த ரைட் ஆரோ கிளிக் பண்ணீங்கன்னா கிரீனா இருக்கிறத இங்கிட்டு ஒடியாந்துரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இது மாதிரி டாக்குமெண்டேஷனு அது வேணும் அப்படின்னா அதையும் சூஸ் பண்ணி ரைட் ஆரோ, சாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் வேணும் அப்படின்னா அதையும் கிளிக் பண்ணி ரைட் ஆரோ இங்கிட்டு ஒடியாந்துரும். ப்ராடக்ட்ஸ் டு பி இன்ஸ்டால்டு இல்லை. இதெல்லாம் வந்த பிறகு நீங்க டிசைட் பண்ணிட்டீங்க எனக்கு போதும்பா இத்தனை ப்ராடக்ட் நான் இன்ஸ்டால் பண்ண போறோம் அப்படின்னு சூஸ் பண்றப்ப நெக்ஸ்ட் போனீங்கன்னா கடகடன்னு வந்துடும். அடுத்து பாருங்க, இது நம்ம பார்த்தது தான், அந்த பார்த்து மாத்துறது. அட்வான்ஸ்டு ஆப்ஷன்ஸ், இந்த இந்த ப்ளூ கலர்ல இருக்குல்ல அட்வான்ஸ்ட் ஆப்ஷன், உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இந்த இருக்குல்ல அட்வான்ஸ்ட் ஆப்ஷன் ஃபார் மைஎஸ்கியூஎல் சர்வர். உங்களோட வெர்ஷன் என்ன, 8.0.44. மைஎஸ்கியூஎலோட லேட்டஸ்ட் வெர்ஷன் இது. இந்த லேட்டஸ்ட் வெர்ஷனே பாத்தீங்கன்னா நிறைய கம்பெனில அப்ளையே பண்ணிருக்க மாட்டாங்க. ஏன்னா லேட்டஸ்ட் வெர்ஷன்ல எப்பயுமே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன டிப்பு, நிறைய இஷ்யூ வரும், பக் எல்லாம் நிறைய இருக்கும். அதெல்லாம் ஃபிக்ஸ் ஆகுறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும், ஒரு மாசமோ இல்லை ஒரு 15 நாளோ. ஏன்னா நிறைய பேர் அதை யூஸ் பண்ணி பிரச்சனை நிறைய கொடுக்கும். அதை பக் ஃபிக்ஸ் பண்ணி தருவாங்க. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சில கம்பெனில பிரச்சனைலாம் பார்த்துக்கலாம், வேற எங்களுக்கு பேக்கப் நிறைய ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லி இதே இன்ஸ்டால் பண்ணிடுவாங்க, அப்கிரேட் பண்ணிடுவாங்க. ஒரு சில கம்பெனில N-1 சொல்லுவாங்க. இதுக்கு முன்னால என்ன வெர்ஷனு, 8.0.43 அனுப்புவாங்க. அப்ப என்ன ஆகும், 4.4 வர்றதுக்கு முன்னால 4.5 ரிலீஸ் ஆயிடுச்சுல, ரிலீஸ் ஆனோடனே 4.4 இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, அப்கிரேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப என்ன ஆகும், இப்பயும் ஓரளவு இஷ்யூ வரலாம், கொஞ்சம் ஒரு டைம் ஃப்ரேம் கொடுக்குறாங்க அவ்வளவுதான். அந்த கொஞ்சம் டைம் கேப் கொடுத்ததுல ஒருவேளை ஏதாவது பக் யாராவது இன்ஸ்டால் பண்ணி ஏதாவது பிரச்சனை கண்டுபிடிச்சி மைஎஸ்கியூஎல் கம்பெனி ஆரக்கிள், மைஎஸ்கியூஎல் யாரோடது, ஆரக்கிள் அதை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை, அவ்வளவுதான். இது ஒரு டிப்பு. இது வந்துருச்சா, இப்போ இதெல்லாம் வந்த உடனே செலக்ட் பண்ணோன்னா நெக்ஸ்ட் கிளிக் ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இந்த ஸ்டேஜுக்கு வந்துருவீங்க. இதெல்லாம் இருக்கு பாருங்க, இந்த ஃபாலோவிங் ப்ராடக்ட்ஸ் வில் பி இன்ஸ்டால், கிளிக் எக்ஸிக்யூட் டு இன்ஸ்டால் த ஃபாலோவிங் பேக்கேஜ். இப்போ எக்ஸிக்யூட்டை கிளிக் பண்ணீங்கன்னா என்ன சொல்லுது பாருங்க, ஒரு பென்சில் மாதிரி எழுதுற மாதிரி இருக்கா. ப்ராடக்ட் என்ன, மைஎஸ்கியூஎல் சர்வர் 8.0.44. இவ்வளவு நேரம் செலக்ட் ப்ராடக்ட்ஸ்ல இருந்திருக்கும், நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். இங்க இருக்கு பாருங்க, எந்த ஸ்டேஜ்ல இருக்கு, செலக்ட் ப்ராடக்ட்ஸ்ல.
இப்ப இந்த விண்டோல பாருங்க இன்ஸ்டாலேஷன் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு பாருங்க. இப்ப இன்ஸ்டாலிங் வருதா? இது முடிச்சோன்னா அடுத்து இங்க வரும், இது முடிச்சோன்னா இது அப்படியே வரிசையா வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. இதை நீங்க டீடைல்டா பார்க்கணும் அப்படின்னா இந்த ஷோர்ட் டீடைல்ஸ் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணீங்கன்னா டீடைலா வரும். இந்த விண்டோ என்னன்னா, நம்ம நீங்க ஏதாவது ஒரு லேப்டாப்ல இன்ஸ்டால் பண்ணிட்டு அன்இன்ஸ்டால் பண்ணீங்களா, அந்த விண்டோ அங்க போயிட்டு ஒரு இப்ப நம்ம இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கோமே, ஏதாவது இருக்கா MySQL சம்பந்தமா அப்படின்னு நீங்க ஒரு கியூரியாசிட்டியில போய் தேடுறீங்கன்னா இது ரெண்டும் இருக்கும். MySQL ஒர்க் பெஞ்ச் நம்ம லாஸ்ட் கிளாஸ் இன்ஸ்டால் பண்ணோம், அதனால வருது. இப்போ நம்ம பண்ணிக்கிட்டு இருக்குது MySQL இன்ஸ்டாலர் போயிட்டு இருக்கா, வந்துருச்சு பாருங்க. இங்க ஜஸ்ட் ஒரு செக் பண்றோம், அவ்வளவுதான். இங்க கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்து MySQL செல் இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து ரவுட்டர், அடுத்து MySQL டாக்குமெண்டேஷன், அடுத்து சாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ். இப்ப இன்னொரு செக், இந்த services.msc இருக்குல்ல, அது கேள்விப்பட்டிருப்பீங்க. தெரியாதவங்களுக்காக இந்த சர்ச் பண்ற இடத்துல போயிட்டு சர்வீசஸ் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னாவே இங்க வந்துருச்சு பாருங்க. இதை டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இங்க போயிட்டு நீங்க என்ன இன்ஸ்டால் பண்ணாலும் அதுக்கு ஒரு சர்வீஸ் ஓடும். அந்த சர்வீஸ் வந்திருக்கா அப்படின்னு நான் போய் தேடுறேன். MySQL டைப் பண்றேன், எம்ன்னு இல்ல, MYல MyEpson அப்படின்னு சொல்லி இந்த பிரிண்டர் ரிலேட்டடா ஒரு சர்வீஸ் மட்டும் ரன் ஆகுது இந்த லேப்டாப்ல. மற்ற எதுவுமே இல்லை MySQL. ஒரு ஜஸ்ட் செக் பண்றேன், நம்ம இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கோமே, சர்வீஸ் ஏதாவது வந்திருக்குதான். ஓகேவா? இப்ப இந்த ஸ்டெப்ஸ் போயிட்டு இருக்கு. இந்த ஷோ டீடைல்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி டீடைல்டா வரும். தெரியுதா என்ன நடக்குது பிஹைண்ட் த சீன்ல அப்படின்னு சொல்லி? டீடைல்டா லாக் உங்களுக்கு தெரியும், ஓடிட்டே இருக்கும் வரிசையா. இதுல உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. இது தெரியலனாலும் ஒன்றும் அவசியம் இல்லை. இப்ப இப்ப நம்ம பார்த்ததுல MySQL சர்வர் அது வந்து என்ன, அதான் ஆக்சுவல் டேட்டாபேஸ் இன்ஜின். இது எதுக்காக பயன்படுது? டேட்டா, டேபிள், இண்டெக்ஸ் இதெல்லாம் ஸ்டோர் பண்றதுக்கு. இது ஒரு விண்டோ சர்வீஸா ரன் ஆகும். இந்த services.msc சொன்னல, அங்க போயிட்டு பாத்தீங்கன்னா ஒரு சர்வீஸா அது உருவாயிருக்கும். நீங்க எல்லா வேலையும் முடிச்சோன்னு பாத்தீங்கன்னா, நான் இந்த இது முடிச்சிட்டேனேட்டு, அதனால இந்த வந்துச்சு பாருங்க, ரன்னிங்ல இருக்குதா MySQL 80 சொல்லி. சர்வீஸ் நேம் வந்து MySQL 80. ஸ்டேட்டஸ் என்ன? ரன்னிங். என்ன ஸ்டார்ட் அப் டைப்ல? ஆட்டோமேட்டிக். என்ன லாகான் அக்கௌண்ட்? நெட்வொர்க் சர்வீஸ். இது தெரியாதவங்க குழப்பிக்கோனா, இது ஒன்னொன்னா பாக்குறப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். லாஸ்ட் கிளாஸ்லாம் அட்டன் பண்ணாதப்போ இது SQL சர்வர் அட்டன் பண்ணவங்களுக்கு புரியுது. இது எதனால SQL கொரீஸ்லாம் நீங்க ரன் பண்ணலாம். இப்ப எடுத்துக்காட்டுக்கு ஒரு குடோன் இருக்கு, வேர் ஹவுஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, எல்லா ஐட்டமும் அங்க ஸ்டோர் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப என்ன ஆகும், அங்க போயிட்டு நீங்க வந்து ஏதோ ஒண்ணு தேடுறீங்க. அப்ப அங்க உள்ள வேலை செய்யறவங்க அதை எடுத்து கொடுக்கலாம். அந்த வேர் ஹவுஸ்ல வேலை செய்யறவங்க அதை கரெக்டா ஆர்டரா வைக்கல அப்படின்னா, அது அடுத்த கான்செப்ட், அதை தெரிஞ்சுக்கணும். நீங்க இந்த பெர்ஃபார்மன்ஸ் டியூனிங் நம்ம கொஞ்சம் முன்னால பார்த்தோம்ல, ஆப்டிமைசர், ஸ்மார்ட் திங்கர், அதுக்குள்ள போகலாம். நம்ம டிபிஏ எப்படி இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த MySQL சர்வரை ஒரு பெர்ஃபார்மன்ஸை டியூன் பண்றதுக்கு பயன்படுத்தலாம். பேக்கப் ரெக்கவரி பர்பஸுக்காகவோ, இல்லை யூசர் யாருக்கெல்லாம் அக்சஸ் வேணும், இங்க ஒரு காப்பி இருக்கு இன்னொரு இடத்துல ஒரு காப்பி வச்சுக்கணும் அப்படிங்கிற ரெப்ளிகேஷனுக்காகவோ, இதுக்கெல்லாம் நம்ம வந்து டிபிஏ இதை நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். அடுத்தது அட்வான்ஸ் கமாண்ட் லைன் டூல். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ்கியூஎல் சர்வர், ஜாவா ஸ்கிரிப்ட், பைத்தான் இதெல்லாம் வந்து இதெல்லாம் சப்போர்ட் பண்ணும். இது என்ன பர்பஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்கிரிப்ட் ஆட்டோமேஷன் பண்றதோ இல்லை நீங்க அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கோ ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இந்த சிம்பிள் எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி இப்ப நம்ம பாக்குறது வந்து MySQL செல்லை பத்தி. இந்த MySQL செல்லுங்கிறது ஒரு அட்வான்ஸ்டு கமாண்ட் லைன் டூலு. இந்த செல்லுல இத்தனை லாங்குவேஜ் சப்போர்ட் பண்ற மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கு.
இது நம்மளுக்கு ஏதோ ஒரு ஸ்கிரிப்டை நீங்க எழுதி ஆட்டோமேஷன் பண்ணணும் அப்படின்னா இந்த ஷெல் வழியா போய் இந்த வேலையை நீங்க பண்ணலாம். இது ஒரு எக்ஸாம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நீங்க உங்க டேட்டாபேஸை இயக்குறதுக்கு ஒரு ரிமோட் கண்ட்ரோல் கையில கிடைச்சா எப்படி இருக்கும், அது மாதிரி கற்பனை பண்ணிக்கிங்க. இது டிபிஎம்க்கு என்ன மாதிரி விதத்துல எல்லாம் உதவி பண்ணணும்னா, பேக்கப் எடுக்கிறது, ரெப்ளிகேஷன் கான்ஃபிகர் பண்றதா இருக்கட்டும், அடுத்து அட்மின் ஸ்கிரிப்ட்ஸை வச்சு ஆட்டோமேஷன் பண்றதா இருக்கட்டும், இதை வச்சு நீங்க டேட்டாவை ஸ்டோர் பண்ண முடியாது. இவர் என்னன்னா ஜஸ்ட் ஒரு கமாண்ட் லைன் டூலு, இத்தனை லாங்குவேஜ் சப்போர்ட் பண்ணும், இதை வச்சு நான் ஏதாவது ஆட்டோமேஷன் பண்ணிக்கலாம். அடுத்து ரவுட்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது ஒரு ஹை அவைலபிலிட்டி இன்னோடிவி கிளஸ்டர் அப்படின்னு சொல்லுவான். என்னன்னா இங்க ஒரு இது இருக்குது, நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்திருப்போம். ஏங்கிற இடத்துல ஒரு டேட்டாபேஸ் இருக்கு, ஏங்கிற இருக்கிற நாட்டுல ஏதோ வெள்ளம் வந்துருச்சு, பூகம்பம் வந்துருச்சு. இப்ப பிங்கிற இடத்துல இதே டேட்டாவை அங்க வச்சிருக்காங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஒர்க் ஆகும், உங்களோட பிசினஸோட வெப்சைட் ஒர்க் ஆகும். எப்படின்னா ஏங்கிறது விழுந்தாலும் பி ஆக்டிவேட் பண்ணி கனெக்ட் பண்ணி விட்டுருவாங்க வெப்சைட்டோட. அப்ப என்ன ஆகும், உங்களோட வெப்சைட் டவுன்ல இருக்காது. இந்த மாதிரி ஒரு சூழலுக்கு உங்களோட டேட்டாபேஸை செட் பண்ணி தர்றீங்க அப்படின்னா, அப்ப என்ன ஆகும், ஏவை கனெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல யூசர்ஸ், அவங்களுக்கு பி போக தெரியாதுல்ல. அதை இப்ப நீங்க ரவுட்டர் யூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணிருக்கும் இந்த ரவுட்டரு, இப்ப ஏ வந்து பார்க்கும், ஏ காணும்பா, டக்குன்னு அடுத்து இன்னொருத்தர் இருக்கான் பி, டக்குன்னு அங்க போப்பா அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுரும். அதான் இந்த ரவுட்டர் பண்ணும். இப்ப பி இன்னொரு நாட்டுல இருக்கு, ஏங்கிற நாட்டுல பூகம்பம் இருக்கிறதுனால அந்த டேட்டா பேஸ் வேலை செய்யலை, அந்த சர்வர் டவுன்ல இருக்கு. பிங்கிற நாட்டுல பிங்கிற டேட்டாபேஸ் ஆக்டிவ்ல இருக்கு இன்னொரு நாட்டுல, அங்க பூகம்பம் எல்லாம் கிடையாது அப்படின்னா, அதை ரீடைரக்ட் பண்ணி டிராபிக்க MySQL சர்வரோட அங்க இருக்குல்ல பில அங்க கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ண வச்சிரும். இது எப்பெல்லாம் நீங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா, நிறைய MySQL சர்வர் இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்ப இந்த MySQL ரவுட்டரை வச்சு இந்த சரி யாரோ மீட் பண்ணாம இருக்கீங்களா? ஓகே. எப்பெல்லாம் நீங்க இது சிம்பிள் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, டிராபிக் போலீஸ் கரெக்டா ஒவ்வொரு வெஹிக்கிளையும் ஒரு சரியான பாதைக்கு அனுப்பிச்சு விடுறாருல. இப்போ ஒரு ரோட்ல வந்துகிட்டு இருக்காங்க, ரொம்ப டிராபிக் ஆயிடுச்சு, இல்ல ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, டக்குன்னு பிரிச்சு விட்டு இங்க போ அங்க போ அப்படின்னு பிரிச்சு விடுறாருல டிராபிக் போலீஸ். அந்த வேலையை தான் MySQL ரவுட்டர் பண்ணும். இதை நம்ம ஒன்னொன்னு யூஸ் பண்ணியே பார்ப்போம், அப்போ உங்களுக்கு நல்லா புரியும். இது என்ன பர்பஸ் அப்படின்னா, டிராபிக் போலீஸ் எப்படி அந்த லோட பிரிச்சு விடுறாரு, பேலன்ஸ் பண்றாரு, கூட்டமா தங்காம இப்ப இந்த ரோட்ல போ, இந்த பாதையில போ அப்படின்னு பிரிச்சு விடுறாருல, அந்த லோட் பேலன்ஸ் பண்றதுக்காக, ஃபெயில் ஓவர் பண்றதுக்காக. ஃபெயில் ஓவர் அப்படிங்கிறது ஏங்கிற சர்வர் பிரச்சனை ஆனோன்னு பி சர்வர் நம்ம ஒர்க் பண்ண வச்சோம்ல கனெக்ட் பண்ணி, அதுதான் ஃபெயில் ஓவர். இந்த மாதிரி ஒரு பயன்பாட்டுக்கெல்லாம் இந்த MySQL ரவுட்டர் யூஸ் ஆகும். அடுத்து இந்த டாக்குமெண்டேஷனுங்கிறது நார்மலா என்ன, ஒரு MySQL மேனுவல், ஏதோ சின்டாக்ஸ் எல்லாம் இருக்கும், ஏதாவது எரர்ஸ் பத்தி எக்ஸ்பிளனேஷன் இருக்கும், இது கோ த்ரூ பண்ணிக்கிங்க. ஜஸ்ட் இந்த சாம்பிள்ஸ்ல என்ன இருக்கும், ஒரு சாம்பிள் டேட்டாபேஸ், ஒரு எக்ஸாம்பிள் டேபிள் ஸ்டோரிஸ், இது பத்தின ப்ராக்டிக்கல் மெட்டீரியல்ஸ் இருக்கும், இதெல்லாம் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. நம்ம பெரும்பாலும் யூஸ் பண்ண போறது இந்த 3 தான். பெரும்பாலும் இதுதான் யூஸ் பண்ணுவோம். கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் போறப்ப இது யூஸ் பண்ணுவீங்க. அப்ளிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்குது, எனக்கு ஏ 2-3 காப்பி வச்சிருக்காங்க, ஏ பிரச்சனைனா பிக்கு போகணும்பா, நானா போய் கனெக்ட் எல்லாம் பண்ணிவிட மாட்டேன் அப்படின்னா, ரவுட்டரை வச்சு ஏ டவுனான்னு பார்க்கும், ஏ டவுனா பிக்கு போ அப்படின்னு சொல்லி விட்டுரும் அந்த ரவுட்டர். MySQL சர்வர்ங்கிற ஒரு வீடு மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷெல்லுங்கிறது ஒரு கீ, வீட்டை கதவை திறக்கிறதுக்கு கீ. ரவுட்டருங்கிறது டிராபிக் போலீஸ். இந்த டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் ஜஸ்ட் ஆடான்னு தான் சும்மா கோத்து பண்ணீங்க, இதெல்லாம் சும்மா ரெஃபரன்ஸுக்கு தான். ஒன்லி MySQL சர்வர் கிரியேட்ஸ் a database, others are support tools. இவ்வளவு நேரமா பார்த்தது MySQL சர்வருங்கிறது தான் டேட்டாபேஸ், இது மட்டும்தான், பாக்கி எல்லாம் சப்போர்ட் டூல்.
இப்போ எல்லாமே இன்ஸ்டால் ஆயிடுச்சு பாருங்க. கம்ப்ளீட்னு வருதா? அடுத்து நெக்ஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வரும். இந்த ஸ்டெப்பு தான் நம்ம லாஸ்ட் கிளாஸ் பண்றப்ப இவ்வளவு தூரமே நம்ம வரல. என்னாச்சு, கம்ப்ளீட் என்ன முடிஞ்சிருச்சு. இது வந்தாதான் நீங்க டேட்டாபேஸே கான்ஃபிகர் ஆக போது நீங்க உங்களால கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். டேட்டாபேஸ் கிரியேட் பண்றது, டேபிள்ஸ் கிரியேட் பண்றதெல்லாம் பண்ண முடியும். இப்ப வந்து மைஎஸ் என்ன சொல்றது, we will now select products முடிஞ்சிருச்சு, இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிருச்சு, ப்ராடக்ட் கான்ஃபிகரேஷன் ஸ்டேஜ்ல வந்திருக்கோம். we will now walk through a configuration wizard for each of the following products. You can cancel at any point if you wish to leave this wizard without configuring all of the products. இப்போ எனக்கு உங்களுக்கு ஒன்று மட்டும் கான்ஃபிகர் பண்ணிட்டு மிச்சம் ரெண்டு வேண்டாம்னா கேன்சல் கொடுத்தீங்கன்னா நீங்க எதை மட்டும் கான்ஃபிகர் பண்ணீங்களோ அது மட்டும் கான்ஃபிகர் ஆயிருக்கும். மிச்சம் ரெண்டு வேண்டாம்னா அது ரெண்டு கான்ஃபிகர் ஆகாம எக்ஸிட் ஆயிரும். அததான் சொல்றாங்க. இப்போ நான் என்ன பண்றேன், MySQL Server 8.0.44 இருக்குல்ல, அதை மட்டும் ஒரு 2 minutes 3 minutes கொஞ்சம் பியர் பண்ணிக்கிங்க. கொஞ்சம் இன்னைக்கு லேட்டா இதாகிடுச்சு. இப்போ இந்த MySQL Server 8.0.44 இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இந்த ஸ்டேஜுக்கு வந்துடும். இது என்ன பண்ணும் அப்படின்னா, என்ன கான்ஃபிகரேஷன் டைப், டெவலப்மெண்ட் கம்ப்யூட்டரா, இந்த மாதிரி நிறைய டைப் இருக்கும். அதை நம்ம வந்து பை டிஃபால்ட் டெவலப்மெண்ட் கம்ப்யூட்டர்னா அதையே கிளிக் பண்ணிட்டேன். அடுத்து கனெக்டிவிட்டி என்னெல்லாம் டிக் ஆயிருக்கு அதை மட்டும் டிக் பண்ணிடுறேன். TCP IP தான் 3306 33060. ஓப்பன் விண்டோஸ் ஃபயர்வால் போர்ட் ஃபார் நெட்வொர்க் அக்சஸ், இதெல்லாம் பை டிஃபால்ட்டா டிக் ஆயிருக்கும். நேம்டு பைப்பு ஷேர்டு மெமரி வேணும்னா நீங்க டிக் பண்ணிக்கலாம். SQL சர்வர் அட்டன் பண்ணவங்களுக்கு இந்த கனெக்டிவிட்டி பத்தி நான் கதையாவே சொல்லியிருப்பேன். யாருக்காவது ஞாபகம் இருக்குதா? ஐஸ்கிரீம் கேட்கறது, தான் வீட்டுல இருந்து ஐஸ்கிரீம் கேட்கறது, டீ கேட்கறது, அடுத்த வீட்டுல இருந்து ஐஸ்கிரீம் கேட்கறது, இந்த கதை யாருக்காவது ஞாபகம் வருதா? ஞாபகம் வந்துச்சுன்னா ரிமெம்பர்னு டைப் பண்ணுங்க சாட்ல. யாராவது SQL கிளாஸ் அட்டன் பண்ணவங்க இதுல இருந்தா, இல்ல பக்கத்து தெருவுல இருந்து கேட்கறது எனக்கு டீ வேணும் அப்படின்னு சொல்லி, பக்கத்து பிளாக்ல இருந்து கேட்கறது, இந்த மாதிரி கதை சொல்லியிருப்பேன். இந்த கனெக்டிவிட்டி, இந்த 3 TCP IP, நேம்டு பைப்பு, ஷேர்டு மெமரி, இது இது எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த டைப் அண்ட் நெட்வொர்க்கிங், இந்த என்ன முறையில கனெக்ட் பண்ணணும், எந்த போர்ட்டை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம டிஃபால்ட்டா MySQL பாத்தீங்கன்னா 3306. SQL சர்வர் என்ன போர்ட் ஞாபகம் இருக்கா? 1433 ஞாபகம் இருக்கா? இந்த 3360 வந்து ஒரு அட்வான்ஸ் போர்ட்னு சொல்லுவோம். இது வந்து இந்த MySQL செல்லு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். இந்த எக்ஸ் புரோட்டோகால் போர்ட் இருக்குல்ல, இது 33060. 3306 வந்து நம்ம டேட்டாபேஸை கனெக்ட் பண்றப்ப 3306 டிஃபால்ட் போர்ட், அதை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுவோம். இது விண்டோஸ் ஃபயர்வால் இருக்குல்ல, நெட்வொர்க் டீம் சொன்னீங்கன்னா அவங்க வந்து அலோவ் பண்ணி விடுவாங்க நெட்வொர்க் அக்சஸை. இல்லைன்னா உங்களால கனெக்ட் பண்ண முடியாது. நீங்க ஒரு அப்ளிகேஷன் சர்வர்ல இருந்து உங்களோட டேட்டாபேஸ் சர்வரை கனெக்ட் பண்ண முடியாது, அவங்க ஓபன் பண்ணி விட்டாதான். இந்த நேம்டு பைப்பு, ஷேர்டு மெமரி எல்லாம் வந்து பழைய டைப்பு. இது பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு விண்டோஸ், ஓல்டு விண்டோஸ் ஒன்லி கனெக்ஷன் இந்த மாதிரி எப்பயாவது பயன்படும். ஷேர்டு மெமரிங்கிறது ஒரு ஸ்பெஷல் லோக்கல் கனெக்ஷன் மெத்தட்னு சொல்லுவோம். இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு ஏதாவது ஒரு அட்வான்ஸ் ஃபீச்சர் யூஸ் பண்றப்ப இந்த ஷேர்டு மெமரி, நானும் இதுவரையும் யூஸ் பண்ணதில்லை, ஒரு சில நேரங்கள்ல இது எனேபிள் பண்ற மாதிரி வரும். இந்த கதைப்படி பாத்தீங்கன்னா MySQLங்கிறது வீடு, போர்ட் 3306ங்கிறது 06ங்கிறது டோரு, TCP IPங்கிறது ஒயரு, ஃபயர்வால்ங்கிறது கேட் கீப்பர். ஞாபகம் வச்சுங்க. இந்த கேட் கீப்பரை தாண்டினாதான் நீங்க வந்து இந்த வீட்டை அடைய முடியும். வீட்டை அடையிறதுக்கு முன்னால என்னெல்லாம் கடந்து வர்ற மாதிரி இருக்கு பாருங்க, ஒயர். இப்போ ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இன்டர்நெட் போகணும் அப்படின்னா அந்த இன்டர்நெட் ஒயர் வந்து ஃபர்ஸ்ட் இந்த கேட்டை தாண்டணும். அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்குள்ள போயிட்டு ஒயரா போகுது உள்ள, ஃபர்ஸ்ட் டோரை கடந்து போகணும், அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போகும்.
இப்படிதான் ஒரு டேட்டாபேஸை அக்சஸ் பண்றப்ப இந்த ஃப்ளோல தான் போகும். அடுத்த ஸ்டெப்பு டைப் பண்ண நெட்வொர்க்கிங் பண்ணிட்டோம். அடுத்து பை டிஃபால்ட்டாகவே ஆத்தென்டிகேஷன் மெத்தட் கேட்கும். இது வந்து யூஸ் ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட் என்கிரிப்ஷன் ஃபார் ஆத்தென்டிகேஷன். பை டிஃபால்ட் என்ன வருதோ அதே டிக் பண்ணிருங்க, அதுலேயே இருக்கட்டும். நெக்ஸ்ட் போங்க. ஒரு சில அப்ளிகேஷனை இது சப்போர்ட் பண்ணாது. அப்ப என்னன்னா இதை கிளிக் பண்ணுவோம். இது லெகசி, பழசு. ஆனா இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஆடிட்டர் டைம்ல அவங்க கேட்ச் பண்ணுவாங்க, என்ன பழசை யூஸ் பண்றீங்க, ஹேக்கருக்கு வழிவிட போறீங்களா அப்படின்னு சொல்லி என்ன ரீசன் ப்ராப்பர் ஜஸ்டிபிகேஷன் கேட்பாங்க. அடுத்து நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட்ஸ் அண்ட் ரோல்ஸ் கேட்கும். இந்த ரூட் பாஸ்வேர்டை நீங்க டைப் பண்ணணும். ரிப்பீட் அதே பாஸ்வேர்டை திரும்ப டைப் பண்ணணும். நான் வந்து VAppSkill 26 கொடுத்துருக்கேன். அடுத்து இன்னொரு அக்கௌண்ட் ஒன்று கேட்பாங்க. இந்த ஆட் யூசர் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க ஏதோ ஒரு பேர் கொடுத்துக்கலாம். அது எங்கேருந்து வேணாலும் கனெக்ட் பண்ணணும்னா பர்சன்டேஜ், இல்ல எனக்கு இந்த ஐபி அட்ரஸ்ல தான் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஐபி அட்ரஸை கொடுக்கலாம். என்ன அக்சஸ் வேணும் அப்படிங்கறத இங்க டிராப் டவுனை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். அதோட பாஸ்வேர்டை நீங்க 2 தடவை கொடுக்கணும். பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு. இது ஸ்ட்ரென்த் கரெக்டா இருக்கணும், இல்லைன்னா எரர் வந்துட்டே இருக்கும். கொடுத்தாச்சு. ஸ்ட்ராங்ல இருக்கு பாஸ்வேர்டு. அடுத்து DMT அண்ட் டேட்டாபேஸ் மாஸ்டர் இன் தமிழ், அதான் DMT_admin கொடுத்துட்டேன். பர்சன்டேஜ் DB admin ரோல். நெக்ஸ்ட் ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக எடிட் யூசர்னு கொடுத்து இது எடுத்த அந்த ஸ்கிரீன்ஷாட்டை. அடுத்தது நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்துடும், விண்டோஸ் சர்வீஸ். இந்த சர்வீஸ் பார்த்தோம்ல, service.msc, கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கிங்க. MySQL 8.0 சர்வீஸ் கிரியேட் ஆயிருக்குல்ல, இந்த இதுதான் இது. பை டிஃபால்ட்டா MySQL 8.0 வருது. இதை நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன பேர் வேணாலும் கொடுத்துக்கலாம். MySQL 8044 இல்ல MySQL 8, என்ன பேர் வேணாலும் நீங்க கொடுத்துக்கலாம். இதெல்லாம் டிக் ஆயிருக்கும். பை டிஃபால்ட்டா என்ன இருக்கோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் போங்க. ஒரு சில நேரம் என்ன ஆகும், இந்த அக்கௌண்ட் இருக்குல்ல, நெட்வொர்க் சர்வீஸ், இதுல ஓடாம ஏதோ ஒரு ஐடி கொடுப்பாங்க. அப்படி வேணும் அப்படின்னா கஸ்டம் யூஸர் கொடுத்து அங்க நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஐடியை. இந்த இருக்கு பாருங்க, இந்த மாதிரி ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துக்க வேண்டியதான். நான் ஜஸ்ட் உங்களுக்கு தெரியறதுக்காக இது மாதிரி பண்ணி ஸ்கிரீன்ஷாட் எடுத்தேன். நான் ஸ்டாண்டர்ட் சிஸ்டம் அக்கௌண்ட்லேயே வச்சு நெக்ஸ்ட் போயிட்டேன். அடுத்து சர்வர் ஃபைல் பர்மிஷன். நம்ம உள்ள ஃபர்ஸ்ட் வர்றப்ப டேட்டா எங்க போய் உட்காரணும்னு ஒரு பார்த்து கொடுத்தோம்ல, அதுக்கு வந்து ஃபுல் அக்சஸ் கொடுப்போமா, இல்ல அந்த அக்சஸை வந்து நான் பின்னால நான் ரிவ்யூ பண்ணிட்டு அக்சஸ் கொடுத்துக்கவா, இல்ல நான் ரொம்ப லேட்டரா அந்த அக்சஸை ஹேண்டில் பண்ணிக்கவா? இந்த 3 ஆப்ஷன். பை டிஃபால்ட் ஃபர்ஸ்ட் அதே சூஸ் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் அதே வேண்டும். ஒரு 10 நிமிஷம் முடிய போகுது, நம்ம அதுக்குள்ள முடிச்சிடலாம். இந்த எஸ் இது கொடுத்தீங்கன்னா இது எப்படி வரும் அப்படிங்கிறதுக்காக இதை டிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஆனா நம்ம செலக்ட் பண்ணது எஸ், இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான். ஜஸ்ட் உங்களுக்கு இந்த ஆப்ஷன்லாம் சூஸ் பண்ணா என்ன வருது, விண்டோ எப்படி மாறுது அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி எடுத்தேன். எஸ்லேயே வச்சு நெக்ஸ்ட் போறேன். இந்த மாதிரி வரும். என்ன சொல்லுது பாருங்க, அப்ளை கான்ஃபிகரேஷன் ஸ்டெப்ல வந்துருச்சு பாருங்க. கான்ஃபிகரேஷன் ஃபைல் எழுத போது, அப்டேட் பண்ண போது, ஃபயர்வால் ரூட்ஸ், விண்டோஸ் சர்வீஸ் அட்ஜஸ்ட் பண்ண போது, டேட்டாபேஸை வந்து இனிஷியலைஸ் பண்ண போது, அது மட்டும் கொஞ்சம் நேரம் எடுக்கும். மே டேக் ஏ லாங் டைம். பர்மிஷன், டேட்டா ஃபோல்டரு, சர்வர் ஃபைல்ஸ்லாம் பர்மிஷன் அப்டேட் பண்ண போது, உங்களோட சர்வரை ஸ்டார்ட் பண்ண போது, செக்யூரிட்டி செட்டிங்ஸ்லாம் அப்ளை பண்ண போது, நீங்க கொடுத்துருந்தீங்களா அக்கௌண்ட், அதெல்லாம் கிரியேட் பண்ண போகுது. எல்லாம் முடிச்சோடனே ஸ்டார்ட் மெனு லிங்கை அப்டேட் பண்ண போகுது. எக்ஸிக்யூட் அப்படின்னா ஓட ஆரம்பிச்சிடும். இந்த ஓட ஆரம்பிச்சு பாருங்க, ஓடி டிக் டிக் டிக்னு வந்துகிட்டே இருக்கும் 1 by 1. இந்த பாருங்க, இது டிசேபிள் இருக்குல்ல, நான் எக்ஸிக்யூட் கொடுத்துட்டேன், ஓடிட்டு இருக்கு. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு டீட்டெயிலாக வேணும்னா லாகை கிளிக் பண்ணீங்கன்னா என்ன நடக்குதுன்னு தெரியும். இந்த மாதிரி இருக்கும், தெரியுதா? சக்சஸ்ஃபுல்லி ஆர்டர்ட். ஒரு டீட்டெயிலாக படிச்சு பார்த்தீங்கன்னா புரியும், மீனிங்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிக் டிக்னு வந்துகிட்டு இருக்கு பாருங்க ஒன்று ஒன்றா. இது கொஞ்சம் டைம் எடுக்கும் எப்பயுமே இனிஷியலைசிங் டேட்டாபேஸ்ங்கிறது. நான் போயிட்டு என்னப்பா போயிட்டு இருக்கு, இவ்வளோ ஸ்டெப்ஸ் வந்துருச்சு, MySQL ஏதாவது வந்திருக்கா அப்படின்னு போய் தேடுறேன். வந்துருச்சு பாருங்க, எத்தனை வந்திருக்கு பாருங்க. MySQL ஷெல்லு, சர்வர், ரவுட்டர், இன்ஸ்டாலர், வரிசையா வந்துட்டு இருக்கு பாருங்க. சர்வீஸ் வந்துருச்சு பாருங்க. ஆனா அப்பாகல பாருங்க, நானா போய் மேனுவலெல்லாம் அப்பாவல பண்ணல. இதெல்லாம் முடிஞ்சோன்னு அங்க போய் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டெப்புக்கு வந்துடும்.
டிக் ஆகி ஃபினிஷ்னு கொடுத்துட்டீங்கன்னா இந்த ஸ்டெப்புக்கு வந்துடும். என்ன சொல்றது, MySQL 8.0.44 கான்ஃபிகரேஷன் கம்ப்ளீட் வந்துருச்சா, எனக்கு இதை மட்டும் நான் கான்ஃபிகர் பண்ணிட்டு இது ரெண்டையும் கான்ஃபிகர் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கேன்சல் கொடுத்து வெளில வந்துடுறேன். ஏன் வெளியில வரேன்னா, நம்ம ரவுட்டர் யூஸ் பண்ற அளவுக்கு நம்ம எதுவும் கான்ஃபிகர் பண்ணல, நிறைய MySQL சர்வர் நம்ம கிட்ட இல்ல. நம்ம வரும் கிளாஸ்ல அது சம்பந்தமா நம்ம பார்க்கலாம். இப்போ கேன்சல் கொடுத்து வெளியில வந்துட்டோம்னா இந்த மாதிரி கேட்கும், ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் டு கேன்சல் ஆடிங் ப்ராடக்ட்ஸ், எஸ் அப்படின்னு கொடுத்து வெளில ஓடியாந்துருங்க. வெளில ஓடி இந்த விண்டோ ஓடிடும் எஸ் கொடுத்துட்டீங்கன்னாவே. அப்ப நீங்க சர்வீஸ் போய் பாத்தீங்கன்னா ரன்னிங்ல இருக்கு. நானா போய் ரன் பண்ணல, இந்த விண்டோ வரையும் வந்தது அங்க ரன் பண்ணிருச்சு, சர்வீஸை கிரியேட் பண்ணி ரன்னும் பண்ணி விட்டுருச்சு. அதுக்கப்புறம் நான் போய் நம்ம லாஸ்ட் கிளாஸ் இன்ஸ்டால் பண்ணோம்ல, அப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே எம்டியா கிடந்திருக்கும் ஒர்க் பெஞ்ச். யாராவது கவனிச்சிங்களான்னு தெரியல. இது வந்து பிஃபோர் இந்த MySQL நம்ம கான்ஃபிகர் பண்றதுக்கு முன்னால. MySQL கான்ஃபிகர் பண்ணோன்னு பாருங்க எப்படி வருது பாருங்க. கனெக்ட் டேட்டாபேஸ் கொடுப்பீங்க, MySQL ஒர்க் பெஞ்ச்ல போய், MySQL ஒர்க் பெஞ்சுங்கிறது ஒரு டூல், SQL சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ மாதிரி. நம்மளுக்கு அந்த ரூட்டு தெரியும், அதோட பாஸ்வேர்டு நம்ம தான் கொடுத்தோம், dapskill.26ன்னு. அந்த பாஸ்வேர்டை கொடுத்து ஓகே கொடுத்துட்டேன். உள்ள ஓடிச்சு பாருங்க, கனெக்ட் ஆயிடுச்சு பாருங்க. என்ன சர்வர் நேமு, என்ன சாக்கெட், என்ன போர்ட் 3306, என்ன வெர்ஷன் 8.0.44, என்ன சர்வர் விண்டோஸ் 64, வரிசையா இருக்கு பாருங்க ரன்னிங். இதே லாஸ்ட் கிளாஸ்ல ஒர்க் பெஞ்ச் இன்ஸ்டால் பண்ணோன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிடந்திருக்கும், எல்லாம் எம்டியா இந்த மாதிரி கிடந்திருக்கும், எம்டியா இருக்கு பாருங்க. அவ்வளவுதான், கனெக்ட் பண்ணியாச்சு சக்சஸ்ஃபுல்லா. அந்த HDSக்குன்னு இன்னொரு டூல் இருக்கும், இதை விட அது கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். ஒர்க் பெஞ்சாலையும் ஒரு சில வேலை பண்ணலாம், HDSQL வேலையாவும் ஒரு சில வேலைகள் செய்யலாம். அந்த HDSQL வந்து எப்படி பண்றது அப்படின்னா நம்ம வர்ற கிளாஸ்ல பார்க்கலாம். டைம் ஆயிடுச்சு, ஒரு 10 மினிட்ஸ்க்கு மேல லேட் ஆயிடுச்சாட்டு இருக்கு. எது டவுட்ஸ் அப்படின்னா கேளுங்க, நம்ம இல்லைன்னா நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். அடுத்த கிளாஸ்ல நம்ம வந்து பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம வந்து MySQL ஆர்கிடெக்சர் பார்த்தோம். அந்த படத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுல MySQL கிளையண்ட பத்தி பார்த்தோம், MySQL சர்வர், MySQL D பத்தி பார்த்தோம், SQL இன்டர்ஃபேஸ் பத்தி பார்த்தோம், பார்சருங்கிறத பத்தி பார்த்தோம், ஒரு கிராமர் ஆசிரியர் அது, ஆப்டிமைசர், ஸ்மார்ட் திங்கரு, கேட்ச் அண்ட் பஃபர், மெமரி இதை பத்தி பார்த்தோம், ஸ்டோரேஜ் இன்ஜின், கபோர்டு இருக்குல்ல, ஃபைல்ஸ் அண்ட் லாக்ஸ், டைரி, இவ்வளவும் பார்த்தோம். MySQLோட ஆரிஜின் வந்து MySQL தெரிஞ்சதுன்னா MariaDB எல்லாம் அது ஆமா கார்த்தி, MariaDB எல்லாமே ஒரே ஃபேமிலி தான். MySQL தெரிஞ்சிச்சுன்னா பேர் மட்டும்தான் வேற, MariaDBயும் சேம் தான். MySQL நீங்க படிச்சிட்டீங்கன்னா MariaDB ஆல்சோ அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்கலாம். ஏன்னா ஒரே கான்செப்ட் தான், ஒரே இது, ஓனர் மட்டும் வேற. இது ஆரக்கிள் அக்கேர் பண்ணிட்டாங்க அவ்வளோ. நீங்க கூட கார்த்தி கூட டெவலப் பண்ணி உங்க பேரை கூட ஏதோ ஒன்று வச்சுக்கலாம். இது வந்து ஓப்பன் சோர்ஸ் தான், யார் வேணாலும் இதை யூஸ் பண்ணி இந்த டெக்னாலஜியை உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை கிரியேட் பண்ணி ஃப்ரீயா கூட கொடுக்கலாம். கமெண்ட் ரொம்ப கம்மி தான், ஆரக்கிளை விட ரொம்ப கமெண்ட்ஸ். ஆமா, காஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஆரக்கிள் தான் அதிகம், அதுக்கு அடுத்து மைக்ரோசாஃப்ட் SQL சர்வர், அதுக்கு அடுத்து ரொம்ப சீப்பஸ்ட் MySQL. அது வந்து எல்லா வகையிலுமே பாத்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட் கம்பெனி, நிறைய அந்த ஹெல்த் கேர் எல்லாம் பாத்தீங்கன்னா MySQL யூஸ் பண்ணுவாங்க. என்ன கார்த்தி? ஹுண்டாயிலே ஆரக்கிள் எல்லாத்தையும் எடுத்துட்டு எல்லாம் போஸ்ட் கிரெஸ்க்கு வர போறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஃபியூச்சர்ல எல்லாம் போஸ்ட் கிரெஸ்ஸா மாறிடும் ஓகே ஓகே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே ஓகே. நிறுவனங்கள் பேரை சொல்லுவானா, ஜஸ்ட் பொதுவா சொல்லுங்க. சரி அது கொஞ்சம் சேஃப்டியா இருக்கும். சரி கார்த்திக், தேங்க்யூ. நம்ம அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். இந்த டாக் மட்டும் கொஞ்சம் கோ த்ரூ பண்ணி பாருங்க, யூசர் ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கும். இப்போ நான் அவ்வளவு நேரம் சொன்னது அப்படியே ஸ்டெப்ஸா இருக்கும், இருக்கு பாருங்க, தெரியுதா?
நான் ஷேர் பண்றேன். ஆஹ் எல்லாருமே உங்களோட பேர் பஷ்பிங்கிறது யாரு? அவங்க பேர் கொடுக்கலன்னா பேர் அப்படியே டைப் பண்ணுங்க. பாக்கி எல்லார் பேரையும் வாங்கிட்டேன்னு நினைக்கிறேன். சரி, பஷ்பிங்கிறவங்க மட்டும் யாருன்னு சொல்லுங்க. ஒரு சில பேர் பாதியிலே இப்ப அடுத்த இதுக்கு ஜாயின் பண்ணலாட்டு இருக்கு. ஜி ஜி அப்புறம் இந்த பிராக்டிஸ் இது பண்ணி பாருங்க. டாக்குமெண்ட் எதுல ஜி ஷேர் பண்றீங்க? என்ன கார்த்தி? ஜி சரி, ஜி ஹரிபசன் ஜி. ஜி சொல்லுங்க. டாக்குமெண்ட் எதுல ஜி ஷேர் பண்றீங்க? டாக்குமெண்ட் வந்து டாக்குமெண்ட் எதுல ஜி ஷேர் பண்றீங்க? டாக்குமெண்ட் வந்து கூகுள் டிரைவ்ல தான் வழக்கமா ஷேர் பண்ணுவோம்ல, அதே தான். உங்க ஜிமெயில் ஐடி ஷேர் பண்ணலையோ? ஆ வரலையா உங்களுக்கு? ஆமாங்க ஜி, இது வரல. வரலன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் நீங்க டைப் வரலைங்க சார். பண்ணிருக்கீங்கல்ல, எனக்கு பர்சனலா அனுப்பிச்சு விடுங்க, நான் அதை ஆட் பண்ணி விட்டுறேன். ஆ ஒருவேளை யாரும் ஓகேங்க ஜி. தேங்க்யூ. டாக்குமெண்ட் வரல அப்படின்னா எனக்கு சொல்லுங்க, உங்களோட ஜிமெயில் ஐடியையும் அனுப்பிச்சு விடுங்க. நான் வந்து இந்த இருக்கு பாருங்க, தெரியுதா? இந்த ஃபோல்டர்லேயே தான் உங்களுக்கு வரும். ISQL DBA 0501/2026. நான் இங்க போயிட்டு அப்லோட் பண்ணிடுவேன். ஜி இப்ப யூடியூப்ல ஏத்த மாட்டீங்களா? ஃபைனலா தான் ஏத்துவீங்க ஆமா கரெக்டா? ஆமா கார்த்தி, ஆமா கார்த்தி. ரெக்கார்டிங் வந்து அது வந்து கொஞ்சம் மெனக்கிடணும், அதெல்லாம் கொஞ்சம் நிறைய வேலைகள் இருக்கு. அது வந்து ஓகே நீங்க ஜி. ரெஃபர் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப ஃபோக்கஸ்டா கவனிங்க. நோட்ஸ், ஒரு நோட்டு பென் வச்சு என்னெல்லாம் உங்களுக்கு தோணுதோ அதை நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. ஏதாவது டவுட்ஸ்னா கேளுங்க என்கிட்ட. 1 to 1 டைப் பண்ணி கேட்டாலும் சரி, இல்ல ஆடியோ பேசி அனுப்பிச்சு கேட்டாலும் சரி, எனக்கு டைம் இருக்கப்ப பார்த்து சொல்றேன். இல்ல குரூப்ல கேட்டாலும் சரி, மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது கூட பதில் சொல்லலாம்ல. நீங்களே ஒரு கம்யூனிட்டி மாதிரி கூட மாறிக்கலாம் அப்படியே. I hope I delivered my best. We will see coming Friday 7 PM IST. Thanks everyone. எல்லாருமே வந்து ஐ ஆம் அப்ஸ்கில்லிங் எவரி டே அப்படின்னு சொல்லி நீங்களே மனசுக்குள்ள சொல்லிக்கிங்க, இல்லை எழுதிக்கிங்க அப்படின்னு சொல்லி இதை சொல்லிக்கிட்டே அப்படியே முடிச்சுக்குவோம். தேங்க்ஸ் எவரி ஒன். பாய். தேங்க்யூ.